இந்த உலகத்திலே எப்படி அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் சேர்ந்து இறைவனுக்காக தங்களை நேசித்துக் கொண்டார்களோ, அந்த நட்பிலே நீடித்திருந்தார்களோ, அதே போன்ற அந்த நட்பை அல்லாஹ் மறுமை நாளிலும் அவர்களுக்கு நீடிக்க செய்வான். ஒரு மனிதன் பல காரணங்களுக்காக மற்ற மனிதர்களை நேசம் பாராட்டுகிறவராக இருக்கிறான். அவன் பணத்துக்காக நேசிக்கிறவனாக இருக்கலாம், பணம் பட்டம் பதவிகளுக்காக ஒரு மனிதனை நேசிக்கிறவனாக இருக்கலாம், அல்லது உலகத்திலே கிடைக்கிற ஏதாவது ஒரு ஆதாயத்திற்காக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கிறவனாக இருக்கலாம். இந்த நோக்கங்கள் உலகத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு மனிதன் மற்ற மனிதனை நேசிப்பதை குறிக்கிறது. ஆனால் இதிலெல்லாம் முற்றிலும் வித்தியாசமாக வேறுபட்டு உலகத்திலே எந்த விதமான நோக்கங்களுக்காகவும் இல்லாமல், உலக ஆதாயங்களை கருத்தில் கொள்ளாமல், சுயநலம் இல்லாமல் வெறுமனே அல்லாஹுடைய திருப்தியை மட்டும் நாடி, மறுமையில் இதன் மூலம் அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்ற அந்த நம்பிக்கைக்காக வேண்டி, எதிர்பார்ப்புக்காக வேண்டி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கிறான். அப்படி நேசிக்கின்ற அந்த நேசத்திற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளிலே அல்லாஹ்வுக்காக ஒரு அடியான் இன்னொரு அடியானை நேசித்தான் என்பதற்காக மறுமையில் தன்னுடைய அரசுடைய நிழலை அந்த சாராருக்கு கொடுக்க இருக்கிறான். அந்த மறுமையின் நிழல் யாருக்கு கிடைக்கும், அந்த கூட்டத்தார்கள் யார் என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி புகாரி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அதிலே அல்லாஹுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், வரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி, இரண்டு மனிதர்கள் இருக்கிறார்கள், அந்த இரண்டு மனிதர்களும் ஒருவரை ஒருவர் அல்லாஹுக்காக நேசம் கொண்டவர்கள். நான் ஒரு மனிதனை நேசிக்கிறேன் என்றால், என்னை ஒரு மனிதன் நேசிக்கிறான் என்றால், அந்த நேசம் அல்லாஹுக்காக வேண்டி என்று இருக்க வேண்டும். இஜ்தமா அலைஹி, அல்லாஹுக்காக வேண்டி அவர்கள் இருவரும் ஒன்று சேருவார்கள். வதஃபர்ரகா அலைஹி, அவர்கள் பிரிந்தாலும் அல்லாஹுக்காக பிரிந்து விடுவார்கள். இந்த நேசமும் அல்லாஹுக்காகத்தான், சேருவதும் அல்லாஹுக்காகத்தான், பிரிந்து விடுவதும் அந்த ரப்புல் ஆலமீனுக்காகத்தான் என்று அந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்வார்கள் என்றால், இவர்கள் இந்த உலகத்திலே எந்த உலக ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் நேசம் கொண்டவர்கள். இந்த உலகத்திலே என்னுடைய நண்பன் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவன் என்பதற்காக அந்த அடியானை, அந்த நண்பனை நேசித்தவன், அவன் நல்ல குணமுடையவனாக இருக்கிறான் என்பதற்காக வேண்டி அந்த நற்குணத்திற்காக இறைவனுக்காக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசித்தவன். இந்த நேசத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் உயிரோடு இருக்கிற காலத்திலும் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகும் அவர்களை கண்ணியப்படுத்துகிற விதத்திலே அல்லாஹ் மறுமையில் அவர்களை மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்திலே வைக்கிறான். மறுமை நாளில் நிலைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நட்பாக அதை அல்லாஹ் மாற்றுகிறான். இந்த உலகத்திலே நாம் சில காரணங்களுக்காக நட்பு கொண்டு பல காரணங்களுக்காக பிரிந்து செல்வதை போலில்லாமல், இந்த உலகத்திலே எப்படி அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் சேர்ந்து இறைவனுக்காக தங்களை நேசித்துக் கொண்டார்களோ, அந்த நட்பிலே நீடித்திருந்தார்களோ, அதே போன்ற அந்த நட்பை அல்லாஹ் மறுமை நாளிலும் அவர்களுக்கு நீடிக்க செய்வான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 43வது அத்தியாயம் 67வது வசனத்தில் சொல்லுகிற பொழுது, அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅலின் அதுவன் இல்லல் முத்தகீன், அந்த நாளிலே இறையச்சமுடையவர்களை தவிர மற்றவர்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒருவருக்கொருவர் மறுமை நாளில் பகைவர்களாக எப்படி இருப்பார்கள்? தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் கண்டுகொள்ள நேரம் இருக்காது, பேசிக்கொள்ள நேரம் இருக்காது. இந்த உலகத்திலே நகமும் சதையுமாக இருந்து பிரிந்த நண்பர்களாக இருந்தாலும் மறுமை நாளில் சுகதுக்கம் விசாரிக்கிற அந்த நாளாக அது இருக்க மாட்டாது. அன்றைக்கு ஒருவரை ஒருவர் பகைவர்களாகத்தான் பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். அப்ப இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஒரு நட்பு நீடிக்கிறது என்றால் அது யாருடைய நட்பு நீடிக்கும்? இல்லல் முத்தகீன்,
முத்தகீன்களுடைய அந்த நட்பை தவிர வேற எந்த ஒரு நட்பும் நீடிக்க மாட்டாது. இரையச்சமுடையவர்கள், இறைவனுக்காக இந்த உலகத்திலே பயந்து வாழ்ந்தவர்கள், அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ்ந்தார்கள் என்ற காரணத்தினால மறுமையிலும் அவர்கள் நேசத்திற்குரியவர்களாகவே இருப்பார்கள். இறைவனுடைய அந்த கண்ணியத்தை பெற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு உலகத்திலே உயிரை கூட கொடுப்பேன் அப்படியுமா, மச்சான் உனக்காக உசுரையும் தருவண்டா அப்படியுமா, ஆனா உசுரை கொடுக்க மாட்டான் உண்மையிலே. அப்படி உலகத்திலே வாழ்ந்தவர்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்துக்காக தன்னையை பத்தி குறை சொல்லிட்டான், மற்றவங்க கிட்ட பேசிட்டான், இல்லை எனக்கு மோசடி செஞ்சிட்டான், எனக்கு சூழ்ச்சி செஞ்சிட்டான் அப்படின்னு அந்த அற்பமான காரணங்களுக்காக உலகத்திலே பகைவர்களாகிக் கொள்வார்கள். ஆனால் இந்த உலகத்திலே அப்படி மனிதர்கள் பார்க்கிற வகையில் பழகிய நண்பர்கள் மறுமை நாளிலே அவர்கள் இந்த நட்பை பாராட்ட முடியாது. இந்த நட்பு மறுமையில் அவர்களுக்கு இடையில் தொடர மாட்டாது. ஆனால் தொடருகிற ஒரே ஒரு நட்பு அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்திலே நேசித்தவர்களுடைய அந்த நேசம், அந்த நட்பு மட்டும்தான் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். 49வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமீன்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். அவன் தாய் தகப்பன் வேறையா இருக்கலாம், இவனோட தாய் தகப்பன் வேறையா இருக்கலாம். ஆனா மூமீனோட லிஸ்டுக்கு வந்துட்டாங்கன்னா யார் பிள்ளையா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அவர்கள் மூமீன்கள். மூமீன்கள் என்றாலே அந்த இஸ்லாம் என்ற ஒன்று அவர்களை சகோதரத்துவப்படுத்துகிறது. நீ அண்ணன் தம்பி மாறித்தான், கூட பிறந்தவ மாறித்தான். கொள்கையால் உருவான இந்த உறவு என்பது சகோதரர்களே உலகத்திலும் மறுமையிலும் நிலைக்கிற ஒரு உறவு. அவர்கள் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபஅஸ்லிஹு பைன அகவைக்கும், அப்படி ஏதாவது மனக்கசப்பு வந்தா கூட பிரிச்சு விட்டு போயிடப்படாதான், மூட்டி விட்டு அவங்களுக்கு இடையில குரோதத்தை மூட்டி விட்டு அதை வளர்த்து பெரிதாக ஆக்கி பிரச்சனைகளை உருவாக்கி பிரிச்சு விட்டுறப்படாதான். ஃபஅஸ்லிஹு பைனக்கும், அதாவது பைன அகவைக்கும், அந்த சகோதரர்களுக்கு இடையில நீங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மனுஷன் தானே, ஒன்று கிடக்க ஒன்று பேசத்தானே செய்வான். இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் நடந்துச்சுதான். ஒருவரை பற்றி ஒருவர் தப்பான எண்ணம் கொன்றுவாரு அல்லது தவறா பேசிடுவாரு, அது சரி கட்டப்பட்டு மனந்திருந்தி அவர்களுக்கு இடையிலே சமாதானம் ஏற்படுத்தப்படும். இந்த மாதிரி நடந்தா நீங்க அவர்களுக்கு மத்தியில் நல்லிணக்கம் ஏற்படுத்துங்கள். ஒத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் கருணை காட்டப்படுவதற்காக, அருள் செய்யப்படுவதற்காக அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இறைவனை அஞ்சுவதனுடைய வெளிப்பாடும் ஒருவரை நேசிப்பது, அந்த நேசம் இறைவனுக்காக இருப்பது, அது மறுமை வரைக்கும் நீடிப்பது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லுகிறான். அவர்கள் சகோதரர்கள்.